டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கடவுளின் பெயரால் இந்து உணர்வை தூண்டுவோருக்கு எதிராக சனாதன கோட்பாடுகளை தீவிரமாக எதிர்த்து வருபவர் விசிக தலைவர் திருமாவளவன். ஆனால் சமீப காலமாக பல கோயில்களில் குடமுழுக்கு நிகழ்வு, திருவிழாக்களில் பங்கேற்று கோபுர கலசங்களுக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்வதிலும் திருமாவளவன் கவனம் செலுத்தி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கூட முருகனை தமிழ் கடவுள் என அழைப்பதையே விமர்சித்திருந்த திருமா திடீரென திருப்பரங்குன்றத்திற்கு விசிட்டடித்து மனமுருக முருகனை வழிபட்டார். அது மட்டுமின்றி கோயில் நிர்வாகம் சார்பாக அணிவிக்கப்பட்ட மாலையோடும் நெற்றியில் திருநீரோடும் சாட்சாத் முருக பக்தராகவே காட்சியளித்தார் திருமா. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும். இதுவரையில் ஏன் விநாயகனை நாம் கடவுள், தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை? என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது. 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். 2 பேரும், ஒருவன் தமிழ் கடவுள், இன்னொருவன் இந்தி கடவுளா? நெற்றியில் வைத்த திருநீரோடு பக்தி மனம் கமல கோயிலை வலம் வந்த திருமா திடீரென அவரது நெற்றியில் இருந்து விபூதியை அழித்துவிட்டு செல்ஃபி கேட்ட மக்களுக்கு போஸ் கொடுத்தார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் திருமா இந்துக்களின் மனதை புண்படுத்திவிட்டார் என ஆன்மீக பற்றாளர்கள் கொந்தளித்தனர். திருநீரை வச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன். அது 1/2 மணி நேரம் நெற்றியில் இருந்தது. 1/2 மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பார்க்கலையே. நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? திருநீரு விவகாரம் பேசுபொருளாவதை அறிந்த திருமா அன்றே செய்தியாளர்களிடம் அது குறித்து விளக்கம் அளித்தார். அதாவது, 1/2 மணி நேரமாய் திருநீரு வைத்திருந்தேனே, அதை யாரும் கவனிக்கவில்லையா? அதற்காக நாள் முழுவதுமா திருநீரை வைத்துக் கொண்டிருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினர். ஆனாலும் இணையத்திலும் அரசியல் களத்திலும் திருமாவின் திருநீரு அளிப்பு விவகாரம் தீயாய் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கும் இடத்தில் திமுகவிற்கு அடுத்து விசிக தான் என்ற நிலை இருக்கும்போது, தன்னை இந்துக்களுக்கு எதிரானவன் என்பதை போல பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் முன்வைத்து வருவதால் கடும் நெருக்கடிக்கு ஆளான திருமா மீண்டும் மீண்டும் விளக்கமளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தற்போது பேஸ்புக்கில் மீண்டும் விளக்கம் அளித்திருக்கும் திருமாவளவன் நெற்றியை யதார்த்தமாக துடைத்ததாகவும் திருநீரை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் துடைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். திருநீரை வைப்பதில் உடன்பாடு இல்லை என்றால் அதை வைக்கும் போதே தாம் தடுத்திருக்க முடியும் என்ற அவர், தாமே சில நேரங்களில் ஆர்வத்துடன் பூஜை தட்டை எடுத்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்தியதும் உண்டு என்றார். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணம் வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு 1 வார காலமாக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். 1 மணி நேரம் திருநீரை நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும் போதே அதை தவிர்த்திருக்க முடியும். கையிலே நான் வாங்கி கொண்டால் போதும். இந்துக்களின் வாக்குகள் பாஜக பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே திமுகவில் உள்ள 90% பேர் இந்துக்கள் தான் என அக்கட்சியின் தலைவரே சொல்லும் அளவுக்கு அரசியல் சூழல் மாறியிருக்கும் நிலையில் அதில் திருமாவளவன் மட்டும் என்ன விதிவிலக்காக இருந்திட போறாரா என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதன் காரணமாகவே திருநீரு விவகாரம் தொடர்பாக திருமா திரும்ப விளக்கமளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் கோவில் கோபுர சிற்பங்களை ஆபாசம் என விமர்சித்த திருமாவே தற்போது கோயிலாக சென்று வருவதும் திருநீரை அளித்ததற்கு திரும்ப விளக்கம் அளித்ததும் கவனிக்க வைத்திருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.